வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்ல போகும் கதை அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகவும் உதவியாக இருக்கும். இது ஒரு இனிய நல்லொழுக்க கதை. ஒரு எளிமையான அழகிய கிராமத்தில் ஆதித்யா என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் படிப்பில் முதல் மாணவனாக இருந்தாலும் எப்போதும் மனசாட்சியுடன் வாழ்ந்து கொண்டாலும் அவனுக்குள் ஒரு குறை இருந்தது. அவன் எப்போதும் தன்னையே குறைவாக நினைத்து கொண்டு வருந்துவான். நான் யாருக்கும் தேவையில்லை, எனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று எண்ணிக்கொண்டே வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் தாத்தா அவனை அழைத்து ஒரு பழைய மோதிரத்தை காட்டினார். இந்த மோதிரம் எங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக இருந்து வந்தது. இதை சந்தைக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா. ஆனால் யாராவது விலை சொன்னாலும் விற்காமல் திரும்பி வா என்றார். ஆதித்யா சந்தைக்கு சென்றான். அங்கிருந்த ஒருவரிடம் மோதிரத்தை காட்டினான். அவர் சொன்னார், இது பழைய மோதிரம், அதிகபட்சம் 500 ரூபாய் தருகிறேன். ஆதித்யா மோதிரத்தை இன்னொருவரிடம் எடுத்து சென்றான். மோதிரம் பழுதாகி விட்டது, 700 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்கிறேன். எல்லோரும் குறைந்த விலையே சொன்னார்கள். ஆதித்யா மனமுடைந்து வீட்டிற்கு திரும்பினான். அவனை பார்த்த தாத்தா சிரித்து, இப்போது இதே மோதிரத்தை நகரத்தில் இருக்கும் நகை கடைக்காரரிடம் காட்டிப்பாரு என்றார். ஆதித்யா அங்கு சென்று மோதிரத்தை காட்டினான். நகைக்கடைக்காரர் அதை பார்த்ததும் கண்கள் பெரிதாகின. இது சாதாரண மோதிரம் இல்லை, அரிய வைரம் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் குறைந்தபட்ச மதிப்பு 2 லட்சம் ரூபாய். ஆதித்யா அதிர்ச்சியில் மூழ்கினான். உடனே ஓடி வந்து தாத்தாவிடம் சொன்னான், வாழ்க்கையில் உன் மதிப்பை எல்லாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன்னை மதிப்பில்லாதவனாக நினைக்கலாம், சிலர் உன்னை தாழ்வாக பார்க்கலாம். ஆனால் உன் உண்மையான மதிப்பு சரியான இடத்திலும் சரியான நேரத்திலும் தான் வெளிப்படும். ஆகையால் பிறர் சொல்வதை கேட்டு உன்னை நீ குறைவாக நினைக்காதே. அன்பான நண்பர்களே, இந்த கதையின் நல்லொழுக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய மதிப்பு பிறர் கருத்தால் தீர்மானிக்கப்படாது. நம்முடைய திறமைக்கும் தனித்துவத்திற்கும் சரியான இடம் தேவை. அதனால் எப்போதும் நம்பிக்கையுடன் நம்மை மதிக்க கற்றுக்கொள்வோம். இதுவே வாழ்க்கையின் உண்மையான மதிப்பின் விலை.